ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ருசியான முந்திரி கொத்து ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் அளவு பச்சை பயிரை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அதில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பார்க்கும்போது பயிர்கள் எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இதை கழுவி எடுத்து பாருங்கள், அந்த தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கலங்கலாக இருக்குன்னு. எந்த கடையில் வாங்கினாலும் சரி நீங்கள் கழுவி யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ எல்லாத்தையும் கழுவி எடுத்து நீங்கள் எடுத்த அதே கப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் நம்ம கழுவின அந்த பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம சேர்க்கும்போது அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். நம்ம கழுவி எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் ஹை ஃப்ளேம் வச்சு அந்த தண்ணியெல்லாம் வற்றட்டும். அதுக்கப்புறமா அந்த தீயை நல்லா குறைச்சி வச்சு அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு கலர் மாறுற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி 3 ஏலக்காவையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணக்கூடாது. கொரகொரப்பாக இந்த மாதிரி 90% இருக்கிற மாதிரி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மணல் மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் அதே பேனில் 3/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. எலசு தேங்காயை எடுத்துக்காதீங்க, நல்லா முத்தின தேங்காயை எடுத்தீங்கன்னா இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கையில் தொட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அந்த பச்சை பயிறு பவுடரோடையே இதை சேர்த்து 1 பிஞ்ச் அளவு பொடி உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்து இதை செய்கிறதுனால நீங்கள் இதை 2 மாதம் வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வடிகட்டியை வச்சு 1 ஸ்பூன் அளவு எள்ளை சேர்த்துக்கோங்க. எள்ளுலேயும் நிறைய தூசி இருக்கும். அதை டைரெக்டாக நம்ம கழுவ முடியாது. இந்த மாதிரி கழுவி அதுக்கப்புறமா அந்த வடிகட்டியை எடுத்து ஒரு பேனில் சேர்த்து நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நமக்கு ட்ரையாகி கிடைச்சாலே போதும். இந்த வறுத்த அந்த எள்ளை அது கூடயே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட எந்த பலகாரமும் எடுத்து வைக்க முடியாது. இப்போ எள்ளை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ அதே பேனில் 3/4 கப் அளவு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்திடாதீங்க, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா இதே போல் கரைஞ்சி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் தொட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன கம்பி பதம் இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பொடியில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஆற வச்சிடாதீங்க, சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். அதனால் மிதமான சூட்டில் இருக்கும்போதே அந்த லகுவாக இருக்கும்போதே இதே போல் நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப ருசியானது. நீங்கள் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி இதையும் கூட நீங்கள் எடுத்து வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நம்ம கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டையாக செஞ்சதுக்கப்புறம் அந்த உருண்டையை எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குன்னு. அதனால தான் நம்ம அந்த இலகின பதத்தில் இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறோம். இந்த உருண்டையை நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம தயார் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 1/2 கப் அளவு அரிசி மாவு, 1/2 கப் அளவு மைதா மாவு, கூடவே கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதே போல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடியுப்பு, எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. மைதா மாவு எதுக்கு கலக்கிறோன்னா, நம்ம அப்பதான் அந்த லேயர் நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால தான் கலக்கிறோம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அந்த மாவு இருக்கணும். இப்போ செஞ்சு வச்ச உருண்டைகளை 3 சேர்த்துக்கலாம், இல்லை 4 நல்லா சேர்த்துக்கலாம், இல்லை ஒவ்வொன்றாவும் கூட அதில் டிப் பண்ணி நம்ம சூடான எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரமாகவே நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து டிப் பண்ணி நம்ம சூடான எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான முந்திரி கொத்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. போட்ட உடனே திருப்பி போட்டுறாதீங்க. 1 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய முந்திரி கொத்து அருமையாக ரெடி ஆயிடும். இதை நீங்கள் தாராளமாக 2 மாதம் வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒரு அருமையான வீடியோவோட ஒரு அருமையான திருக்குறளையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குறள் 130. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. அப்படின்னா நல்ல கல்வியறிவும் இருந்து கோபமும் படாமல் அடக்கமாக வாழ்கிறவனுடைய வாழ்க்கையில் அறம் எப்படா அவன் வாழ்க்கைக்குள்ளே போகலாம் அப்படின்னு காத்திருக்குமா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.